கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்தில் நல்ல வளர்ச்சி இருந்த போதிலும், இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. இண்டிகோ நிறுவனம் 3 உள்நாட்டு விமானங்களையும், ஒரு சர்வதேச விமானத்தையும் ரத்து செய்துள்ளது. அதே சமயம் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் ஒரே விமானத்தையும் ஏர் இந்தியா ரத்து செய்துள்ளது. இந்த ரத்து செய்தல் கோயம்புத்தூர் சென்னை இடையே தினசரி 2 விமானங்கள் குறைவதற்கு வழிவகுக்கும் என்பதோடு, இதன் விளைவாக டிக்கெட் கட்டணங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் இருந்து 3 வழித்தடங்களில் இண்டிகோ ஏகபோகமாக இருக்கும். இது சென்னைக்கு 7 விமானங்களையும், பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு 4 விமானங்களையும் இயக்கும். முன்பதிவு அமைப்புகளின்படி கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ள விமானங்கள் பின்வருமாறு. இண்டிகோ விமானங்கள் ஜூலை 1 இலிருந்து 20 செப்டம்பருக்கு இடையில் 1 தினசரி MAA CJB, ஜூலை 1 இலிருந்து 20 செப்டம்பருக்கு இடையில் 1 தினசரி HYD CJB, ஜூலை 1 இலிருந்து 25 செப்டம்பருக்கு இடையில் 1 தினசரி BOM CJB. கோடைக்கால அட்டவணையின் முடிவு 260 CT முதல் அமலுக்கு வரும் 1 வாராந்திர AUH CJB குளிர்கால அட்டவணைக்கு வாராந்திரம் 3 ஆக திரும்பும். ஏர் இந்தியா ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் 1 தினசரி MAA CJB. கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு கூடுதல் விமானங்களை சங்கங்கள் கோரும் நேரத்தில் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா இரண்டும் சேவைகளை குறைத்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் கோயம்புத்தூர் சங்கங்கள் இந்த விஷயத்தை விமான நிறுவனங்களுடன் எடுத்துக்கொண்டு, இந்த விமானங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இது பயணிகள் கோயம்புத்தூருக்கு வசதியாக பயணிக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது.